தமிழ்நாட்டில் சவுத் சைடில் ஆரிய வைசிய குடும்பங்களை செய்கிற பில்ல குடும்பம் அப்படிங்கிற ஒரு இட்லி. இதை வந்து அரிசி நொய் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுற இட்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த பில்ல குடும்பக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு பயத்தம்பருப்பு பாயசமும் தேங்காய் துவையல் இது ரெண்டும் வச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன், பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன். இது ரெண்டும் சேர்த்து தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல பில்ல குடும்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கழுவி உலர்த்திய அரிசியிலேருந்து செய்த நொய் அரிசி ரவை 1 கப் கோபுரமாக அளந்தோன்னாக்க 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் பயத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இந்த அரிசி நொய்யை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அரிசியை வந்து அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது. பச்சரிசியை நல்லா 2 தடவை கழுவிட்டு நம்ம அதை வந்து வடித்தட்டில் வடிய விடணும். அப்படி நல்லா கொஞ்சம் நேரம் வடிய விட்ட பிறகு அந்த தண்ணி பூரா வடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு துணி மேலே பரப்பிட்டு ஆற வைக்கணும். நிழல்லே தான் வைக்கணும். இப்போ பாருங்கள், அது வடித்தட்டில் போட்டுட்டேன். இப்போ இந்த துணி மேலே பரப்பிட்டு அப்படியே நிழல்லையே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வச்சுருந்தா போதுமானது. நல்லா கொஞ்சம் உலர்ந்த பிறகு சின்ன மிக்சியில் போட்டுட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு நொய்யை குருணையாக இருக்கிற மாதிரி உடைக்கணுங்க. நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னாக்கா அரிசி நொய்யோடு சேர்ந்து மாவு வந்துடும். இந்த மாதிரி பண்ணாக்கா மாவு வராது, குருணையாக இருக்கும். இப்போ ஒரு அழகு கோபுரமாக அளந்தீங்கன்னாக்க அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி அதுலேயே அதை வந்து ஒரு வாணலியில் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேங்க. இப்போ இதை கொதிக்கிறப்பயே இதோட நம்ம பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விடணுங்க, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் கொதி வரணும். பாருங்கள், இது நல்லா கலந்து விடணும். கொதி வர நேரத்தில் இந்த அரிசி ரவையை தூவிக்கிட்டே கிளறணும். மெதுவாக தூவிக்கிட்டே கலந்து விடணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டிப்படும். அதாவது ஃபுல்லாக வேக விடக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது, லேசாக வேகணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடியால் மூடிட்டு 2 நிமிஷம் வைக்கலாம். அதிகம் வேக வைக்க வேண்டாம். 2 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்திங்கனாக்க ஓரளவுக்கு லேசாக வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை ஆஃப் பண்ணிய பிறகு இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றணும். இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். பிசைகிறப்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த தட்டில் ஆற வச்ச பிறகு இளம் சூடு, நம்ம கைப்பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கணும். நம்ம சூடாக இருக்கிறப்ப நம்ம பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைவோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அரிசியினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தண்ணீரினுடைய அளவு பிடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஆற வச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கு. கையில் லேசாக எண்ணெய் பூசிட்டு உருட்டினாக்கா ஒட்டாமல் வருங்க. இது நம்ம நல்லா பிசைஞ்சால் தான் இந்த மாதிரி உருட்டுறப்ப அது சைடில் உடையாமல் வரும். அந்த அளவுக்கு பிசையணும். நீங்கள் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கையில் வச்சு தட்டுறப்போ சைடில் ஓரங்கள் வந்து உடையாமல் இருக்கணும். நல்லா பிசைஞ்சிங்கனாக்கா உடையாது. இல்லைன்னா இப்படி லேசியாக ஷேப் பண்ணிக்கணும். நம்ம ஆலு டிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி அந்த டிக்கி மாதிரி ஒரு சைஸுக்கு பண்ணிக்கணும். அதாவது அதிக மெல்லிசாக இல்லாமல் அதிக கனமாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு 1/4 அங்குல அளவுக்கு கனம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கணும். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் எதுலையாவது போட்டுட்டு மூடி வைக்கணும். உருண்டை கூட வந்து உருட்டிய பிறகு மூடி தான் வைக்கணும். நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஈரத்துணி போட்டு உலராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி எல்லாமே இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு இதில் மூடி வச்சுங்க. இப்போ நம்ம இட்லி கொப்பரையிலையோ இட்லி வைக்கிற பாத்திரமா எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தண்ணியை ஊற்றிட்டு கொதி வரப்போ இதை நெய் பூசிய தட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த இட்லியை வந்து ஒவ்வொரு தட்டில் ஒவ்வொன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை செஞ்சுருக்கீங்களோ அத்தனையும் நம்ம போட்டுட்டு இது மாதிரி மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட 12 நிமிஷம் வேகணும். அதாவது கொதி வந்த பிறகு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் 12 நிமிஷம் வேக வைக்கணும். அப்படி வேக வச்சா தான் நல்லா வேகுங்க. கையில் தொட்டு பார்க்குறப்ப ஒட்டாமல் இருக்கணும். நல்ல ஒரு பளபளன்னு ஒரு ஷைன் இருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு எடுத்துருங்க. இதை ஒரு கேஸ்ட்ராவில் மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு சட்னின்னு சொல்லலாம், இல்லை தேங்காய் துவையல் சொல்லாங்க. இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்து தான் செய்வோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டாக்க ஒரு மூடி தேங்காய் துருவல், நல்லா ஒரு மூடி தேங்காயை வந்து துருவி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு சிகப்பு மிளகாய், நான் இங்கே வந்து 4 மிளகாய் வச்சுருக்கேன்.
அதோட ரொம்ப கொஞ்சமாக புளியை நனை வச்சுருக்கேன். இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து வச்சுருக்கேன். இங்கே தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். அது நல்லா சூடான பிறகு முதல்ல சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். உளுந்தினுடைய நிறம் பொன்னிறமாக மாறணும். அதே நேரம் ஒரு நல்ல வாசனை வரணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது வறுக்க பார்த்திங்கன்னா வந்து நல்ல மணம் வரும். ஓவர் ரோஸ்டிங் பண்ண வேண்டாம், அண்டர் ரோஸ்டிங்கும் கூடாது. அதாவது அண்டர் ரோஸ்ட் பண்ணிங்கனாக்கா ருசி இருக்காது, ஓவர் ரோஸ்ட் பண்ணாலும் நல்லா இருக்காதுங்க. நல்ல ஒரு பதமாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடுங்க. அதிக நேரம் தேங்காய் துருவல் வந்து நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த சூட்லேயே கொஞ்சம் வறுப்பட்டாக்க கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாமே எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுடுங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது பெருங்காயத்தூளும் கொஞ்சம் இதிலேயே கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு மிக்சியில் நம்ம இந்த ஆறிய பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த புளியையும் இதில் சேர்த்துட்டேங்க. முதல்ல ட்ரையாக மிக்சியை ரன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைக்கணும். அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம், ரொம்ப குறைவான தண்ணி ஊற்ற வேண்டாங்க. இது மாதிரி சட்னி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். மிக்சியை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு இயக்கணும், பல்ஸ் மோடில் வச்சுட்டு. அப்போ தான் இந்த சட்னி வந்து கோர்ஸாக இருக்கும். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். இப்போ இது கொஞ்சம் எண்ணெயில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து வச்சுருக்கேன், அது மேலே சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறினிக்க மிக சுவையான உளுத்தம்பருப்பு தேங்காய் துவையல் ரெடி. இப்போ இதுக்கு பாயசத்துக்கு பைத்தம்பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கேங்க. அதை லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிட்ருக்கேன். நல்லா மலர்ற அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து அது அப்படியே உடையணும், அந்த மாதிரி உடஞ்சிருக்கணும். நல்லா சாஃப்டாக வேகணும், அப்போ தான் நல்லா இருக்குங்க. வெந்த பிறகு வெள்ளை துருவல் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ பைத்தம்பருப்பு அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். 1/4 அளவுக்கு கொஞ்சம் மேலே போடுங்க, இல்லை 1/2 அளவுக்கு வேணால் கூட போடலாம், நம்மளுடைய விருப்பம் தான். ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். உங்கள் வெள்ளத்தில் எந்த விதமாகவும் மண் எதுவும் இல்லைன்னா நேரடியாக போடலாங்க. ஏன்னா தனியாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி வரணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். வெல்லம் அதில் கரைஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், இதை வந்து நல்லா கலந்து விட்றேன். நல்லா சாஃப்டாக வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் விரும்புகிற அளவு. இப்போ சுவையான இந்த பாயசம் தயார். இப்போ நம்ம பரிமாறுறப்ப இந்த இட்லியோட இந்த துவையலும் இந்த பாயசமும் வச்சு கொடுக்குறதே எங்கள் வீடுங்களில் பழக்கங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். ரெண்டையும் வந்து மாற்றி மாற்றி தொட்டுட்டு சாப்பிடுவோம். சவுத் சைடில் இருக்கிற ஆரிய வைஷ்ய குடும்பங்களில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.